ஹலோ தம்பி அஜய், சொல்லுண்ணா. இந்த 12th ரிசல்ட் கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. இருண்ணே, மணி 8 தான் ஆகுது. நான் ஒன்றும் கடையே திறக்கல. ஓ, நீ அவசரப்படாதானே, ரிசல்ட் வந்து நானே கூப்பிட்றேன். சரிப்பா சரிப்பா, நீ பார்த்துட்டு சொல்லுப்பா. தம்பி பிகுலு, சொல்லுப்பா. குளிச்சுட்டு வந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்க. அதெல்லாம் வேணாம்ப்பா. போடுப்பா, அதான்ப்பா கரெக்டாக இருக்கும். சொன்னா கேட்க மாட்டியா? சொல்லுங்க சார். என்ன பிகலப்பா, பையன் யூனிஃபார்ம் போட்டு வெளியே சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லைங்க சார். இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான், திடீர்னு ப்ரெஸ் மீடியாலாம் வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்தா தானே சார் ஸ்கூலுக்கு ஒரு பெருமை. அதுக்காக தான் சார். வேற மாதிரி பண்ணிக்கிறீங்களே. அப்புறம் பிகலப்பா, ஓகே ஓகேண்ணா. பிகலே, இப்போ இந்த பிரஸ் அண்ட் மீடியாலாம் வந்துட்டாங்க, அவங்க முன்னாடி என்னப்பா பேசுவேன்? நான் என்னப்பா பேசுறது? அதான்ப்பா, இந்த 600 எடுத்தவங்கலாம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசுறேன்னு சொல்லிட்டு டிவி முன்னாடி உட்காந்து பேட்டி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி தான் மோட்டிவேஷனலாக பேசுப்பா. நான்லாம் பாஸ் ஆனதே பெரிய விஷயம். டேய் மாற்றி சொல்கிறடா, கரெக்டாக சொல்லு. இது நான் வந்து பாஸ் ஆயிடுவேன் எனக்கு முன்னாடியே தெரியும். எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த தாமரை டீச்சர், அப்புறம் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்த அமுதா டீச்சர், இவங்க எல்லாருக்கும் நன்றி. டே அந்த நித்யா டீச்சர் தமன்னா மாதிரியே இருப்பாங்களே, அவங்கள சொல்கிறான்ப்பா. அவங்க எனக்கு 10th தான்ப்பா எடுத்தாங்க. பழசா மறக்காதடா. 10th படித்து பாஸ் ஆகாமல் இப்போ 12th படித்து பாஸ் பண்ணியிருப்பியா? நம்மளே சந்தேகம். சரி ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணு. எங்கள் அப்பா வந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காரு. நான் அதனால் வந்து அவரை கஷ்டப்படுத்தாமல் நான் பாஸ் பண்ணி நான் ஃப்ரீயாகவே இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணிடுவேன். இருறா ஒரு நிமிஷம்டா. ஹலோ சண்முகம், நான் அந்த பையன் படிப்பு விஷயமா லோன் கேட்டிருந்தேன்ல, அது வேற எவனா கேட்டிருந்தா அவனுக்கு கொடுத்துருப்பான். என் பையன்லாம் அப்படியே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் போகுது. இப்போதான்ப்பா ரிசல்ட்டே வரப்போகுது. மார்க் வந்ததுக்கப்புறம் ஒரு லோன் வேணுமா வேணாமான்னு அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா. இருப்பா சண்முகம், என் பையன் ஏதோ குழப்பிட்டு இருக்கான், நான் அடிக்கிறேன், திருப்பி அடிக்கிறேன், இருப்பா. அப்படியே அவங்க அம்மா மாதிரியே நெகட்டிவாக பேசுகிறான். அத்தை கூப்பிட்ற மாதிரி இருக்குப்பா. அத்தை எனக்கு கூப்பிட்றாளா? கூப்பிட்றான். ஹலோ சொல்லுமா. அதான் ரிசல்ட் 10 மணிக்கு தானம்மா. அதான் என்னங்கண்ணா நீங்க வேற, பக்கத்து வீட்டு பையன் சாக்லேட்டே கொடுத்துட்டு போயிட்டான். சாக்லேட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்களா? ரிசல்ட் 9 மணிக்குங்கண்ணா. என்னம்மா, நான் ஒரு தருதலை பத்தி வச்சிருக்கோமா, எனக்கு என்னன்னு தெரியலம்மா. அண்ணா நீங்க அந்த லாஸ்ட் 4 நம்பர் மட்டும் சொல்லுங்கண்ணா. லாஸ்ட் நம்பர் சொன்னா பாத்துருவியாமா? ஆமாங்கண்ணா. லாஸ்ட் நம்பர் என்ன? 20 02பா. 2002மா, பார்த்து சொல்லுமா. அண்ணா இது என்னமோ சர்வர் ப்ராப்ளம்னு வருதுங்க. ரிசல்ட் 10 மணிக்கு தான் நினைக்கிறேன். அதாம்மா இந்த தருதலையும் சொன்னா. சரி நீ பார்த்துட்டு சொல்றியாம்மா? இல்லைங்கண்ணா, வேலை இருக்குதாம்மா. சரிம்மா வேலை இருக்குதாம்மா, நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன், நீ வைமா. அதை தாப்பா நானும் சொல்கிறேன், என்னைய நம்ப மாட்டேற, அத்தையை நம்புற நீ. என்னடா பண்ணுறது, உங்கள் அத்தை இப்படி சொல்லுது. அத்தைக்கு என்ன தெரியும்? டேய் நல்ல நாளில் பெரியவங்களை திட்டாத, மற்ற நாளில் திட்டு, அப்பா என்கரேஜ் பண்ணுவேன். சரி இரு, நான் வெளியே என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். என்ன பிகலப்பா, என்னையா அவசரமா எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதுவா, இப்போ 12th ரிசல்ட் வேறு வந்துருச்சு. பசங்கள்லாம் வேறு நல்லா படிச்சிருப்பாங்க, அதுலேயும் தமிழ்லாம் நல்லா படிக்கிற பையன் திடீர்னு ஸ்டேட் ஃபர்ஸ்ட்லாம் வாங்கிட்டான்னு வச்சுக்க, இந்த ப்ரெஸ்ஸு மீடியா இவங்கெல்லாம் வந்து வீட்டோட அட்ரஸ் தெரியாமல் சுற்றிட்டு இருப்பாங்க. அதான் போய் நானே போய் கூப்பிட்டு வந்தலான்னு போயிட்டு இருக்கேன். சந்திரம் மறக்காம ட்ரீட் வச்சிருப்பா. நீ வேற. ஹலோ சொல்லுப்பா அஜய். ரிசல்ட் வந்துச்சு, லாஸ்ட் 4 நம்பர் மட்டும் சொன்னேன். பார்த்துட்டு சொல்றியாப்பா? சொல்லுண்ணா. 2002பா. 380ண்ணா.
380. டேய் கரெக்டாக பார்த்து சொல்லுப்பா. பையன் பேர் தமிழ் தானே, 350 தான் வந்திருக்கு. கரெக்டாக பார்த்து சொல்லுப்பா. இன்னும் பையன் பேர் தமிழ் தானே. தம்பி பேர் கரெக்டாக இருக்குது ஆனால் மார்க் தப்பாக இருக்குது பாரு. இன்னும் பையன் எவ்வளோ படிச்சிருக்கானோ அவ்வளோதானே மார்க் அவ்வளவுதான் வரும். correct 350 தானே, பரவாயில்ல, என்னை விட கம்மி தான். உன்னை விட கம்மியா? சரி நீ வை நான் பார்த்துக்கிறேன், நீ வை. பிகுல டேய் என்னடா சரியாக படிக்கலையா? 380 தான் வந்திருக்குன்றா மார்க்கு. 380 அது 380 கம்மியாக வரும்னு தெரியும் ஆனால் இவ்வளோ கம்மியாக வரும்னு தெரியாதுப்பா. சரி விடு. இப்பொழுது என்ன பிரயோஜனம்? ஏதோ ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷன் சொன்னானுங்க ஆனால் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ணுவானுங்க தெரியலையப்பா. ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷன் இதை தாண்டா பண்ணுவானுங்க. அப்பாவுக்கு இதை தாண்டா பண்ணானுங்க. ஒழுங்காக பாஸ் பண்ணவே விட மாட்டானுங்கடா. குழந்தைங்க நம்ம கூப்பிடலாம். அப்பா பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான் போல இருக்குது. பிரஸ் மீடியாலாம் வெளியே நிற்கிறாங்க. இல்லை வர சொல்லிட்டா? சார் ஏன் சார் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? போங்க சார். முதல்ல போய் இந்த போன தண்ணி வாய்ஸை மாத்தியா பையா போன. அப்பா கூப்பிட்ற மாதிரி இருக்குப்பா. அத்தையா விடமாட்டா போல இருக்கு. சொல்லுமா. என்னங்கண்ணா ரிசல்ட் வந்தாச்சுங்களா? ரிசல்ட் பார்த்தாச்சுமா. எவ்வளோ மார்க்குங்கண்ணா? 380மா. என்னங்கண்ணா இவ்வளோ கம்மி? அது என்னம்மா பண்றது, தரதலை பத்தி வச்சிருக்கிறோம். படிக்க சொன்னா படிக்க மாட்டேங்குது. தமிழ்ல நல்லா படிக்கிற பையங்கண்ணா. ஆமா அது ஏதாவது கம்ப்யூட்டர் மிஸ்டேக்கா இருக்குங்க. கம்ப்யூட்டர் மிஸ்டேக்கா? நீங்க நம்பரை சொல்லுங்கண்ணா, நான் பார்த்துட்டு நீ சொல்றேன். பார்த்து சொல்றியாமா? பார்த்து சொல்லுமா. பார்த்து நான் நம்பர் சொல்லுங்கண்ணா. அதான் போன தடவையே சொன்னேனேம்மா. அட மறுபடி சொல்லுங்கண்ணா. 2002மா. பார்த்து சொல்லுமா. இருங்கண்ணா. அண்ணா 532ன்னு வருதுங்கண்ணா. 532 இல்லைங்கண்ணா அது மகேந்திரன் வருதுங்கண்ணா. தமிழ்ன்ற பேருக்கு பார்த்து சொல்லுமா. இருங்கண்ணா பாக்குறேன். அண்ணா 380 தாங்கண்ணா. 380 தானமா? அதை தானமா நானும் சொன்னேன். என்னங்கண்ணா இவ்ளோ கம்மியா இருக்குது? ஆமாம்மா என்னம்மா பண்றது. உங்க சொந்தக்கார பொண்ணு எவ்வளவு மார்க்கு? அட அது பக்கத்து வீட்டு பையன் பிறந்த நாளுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு போனேன். பர்த்டே சாக்லேட்டா? ஆமாங்கண்ணா. சரி விடுமா. சரிங்கண்ணா நான் சொந்தக்காரன் கிட்டலாம் இல்லம்மா பரவாயில்லம்மா. சொல்லிடுறேங்கண்ணா. இல்லம்மா வேணாமா. டேய் உன்னால என்னை விட சின்ன பொண்ணு என் தங்கச்சிலாம் என்னை கலாச்சி நிற்கிறா. விடுப்பா அதான் பாஸ் ஆயிட்டேன்ல. டேய் கம்முன்னுற. சந்திரோட அப்பா கால் பண்றாங்க, நீயே பேசிக்க. சொல்லுங்கப்பா. ஏன்பா தமிழ் மார்க் என்னப்பா? சந்துரு எவ்வளோங்கப்பா மார்க்கு? அவன் 379 வாங்கியிருக்கான். காலைல எல்லாத்தையும் சொல்லுங்க. நீ சொல்பா 380ங்கப்பா. ஒரு வழியா பாஸ் பண்ணிட்டுக்கிறீங்க. நல்ல காலேஜா பார்த்து ஜாயின் பண்ணும். அதான் சரிங்கப்பா. சொல்லுவேன். சந்துரு வந்ததுக்கு அப்புறம் கூப்பிட சொல்லுங்க. அப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பேசிட்டியா? பேசிட்டேன். என்ன சொன்னான்? என் மார்க் எவ்வளோன்னு கேட்டாரு. சந்துரு எவ்வளோ மார்க்குன்னு சொன்னாரு. சந்துரு எவ்வளோ? அவன் 379. அவனுக்கு உனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 1 மார்க்கு. Got it.